மா கலபக், ஏன் வரலன்னு கேட்கிறாங்க ரசூலாங்க. அப்ப கேட்கிறாங்க, அலம் தக்குன் கதிபத்தாத்தல்லாஹிரக், உங்களோட முதுக எங்களுக்கு தந்திருக்கல நீங்க, அப்படின்னா என்ன பையத்து செஞ்சுக்கிறீங்க, எங்களோட யுத்தம் செய்வோம் பாதுகாப்போம் எல்லாம் பையத்து செஞ்சுக்கிறீங்க, ஏன் நீங்க வரலன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அதான் கபின் மாலிக் சொல்றாரு, லவ் ஜலஸ்து இந்த கைரிக்க மின் அஹ்லித் துன்யா, உலகவாசிகள் நீங்கள் அல்லாத உலகத்தை சேர்ந்த யார் தலைவரிடத்திலும் நான் போய் அமர்ந்தால், உங்கள் அல்லாம உலக தலைவர்கள் யார்கிட்ட அமர்ந்திருந்தால், லரஐது அன்னி சஅഖ்ருஜு மின் சகத்திஹி பிதுனி, எப்படியாவது நான் காரணம் சொல்லி தப்பி போயிடுவேன். நீங்க நபி அல்லாத யார்கிட்ட அமர்ந்தேன் என்று சொன்னால் எப்படியாவது காரணம் சொல்லி நான் அவருடைய கோபத்தில் இருந்து தப்பி விடுவேன். வலகத் ஊதீது ஜதலன், எனக்கு விவாத திறமை இருக்குது. அவர் சொல்றாரு, எனக்கு விவாத திறமை இருக்கிறது. வலாக்கின்னி, ஆனாலும் வல்லாஹி லகத் அலிம்து லைன் ஹத்தத்துக்கல் யௌம ஹதீத கதிபின் தர்லா அன்ஹு, நீங்க பொருந்திக் கொள்ற மாதிரி ஒரு பொய்யை நான் இன்னைக்கு சொல்லலாம், சொன்னாலும் லயூஷிகன்னல்லாஹு வயுஸ்கிதக அலை, அல்லாஹ் உங்களை என்னை பற்றி கோபம் ஏற்படுத்துகின்ற வேலையை அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் ஏற்படுத்தலாம். நீங்கள் கோபப்படுகின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வகை அறிவிக்கலாம் என்றுதான் நான் பயப்படுகிறேன். மாக்கானலி உதிரன், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எனக்கு எந்த ரீசனும் இல்லை, நியாயமான எந்த காரணமும் எனக்கு இருக்கவில்லை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாரு, என்ற வாழ்நாளிலேயே தபூக் யுத்தத்துக்கு நீங்க போகக்குள்ளதான் கடுமையான வசதிகளோடும் பணத்தோடும் சொத்தோடும் இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஒன்னும் பேசல. அமாஹாதா ஃபகத் சதக், இவர் உண்மை உரைத்தார் ரசூலுல்லாஹ், இவர் உண்மை உரைத்தார் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, கும் ஹத்தா யக்தி அல்லாஹ் ஃபீக், அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் தீர்ப்பு சொல்லுகின்ற வரைக்கும் எழுப்பி போங்க என்றாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிப்பானாக போங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவரை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் உங்களோட விஷயத்துல தீர்ப்பு சொல்லும் வரைக்கும் எழும்பி போங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவர் திரும்பி போறாரு. பனு சலமான ஒரு கோத்திரம் அவன கோத்திரத்தை வராங்க. என்னத்துக்கு சொன்னீங்க போய், என்னத்துக்கு போய் உண்மையை சொன்னீங்க, நீங்க இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது பிழை செஞ்சுக்கிறீங்களா, இல்லையே, அப்ப பொய் என்று சொல்லிக்கலாம். இவ்வளவு 80 பேர் சொன்னாங்களே, அவங்கள ரசூலுல்லாஹ் விட்டாங்க தானே, ஏன் நீங்க அப்படி சொல்லல? அவர் சொல்றாரு, சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா, திரும்பி போய் நான் சொன்னது பொய் என்று சொல்லுவோமா, எனக்கு நியாயமான காரணம் இருக்கு என்று சொல்லுவோமா என்று நான் நினைக்கின்ற அளவுக்கு என்னை தூண்டினார்கள். நான் நினைக்கின்ற அளவுக்கு என்னை அவர்கள், இவர் என்ன சொன்னார் தெரியுமா, தந்த கோத்திரத்தில் உள்ளவங்க எந்த நலவும் செய்யல என்றாரு. ஆரம்பத்தில் குறை சொன்னது யாரு, கோத்திரத்தில் உள்ளவங்க. திரும்பி வந்தவர் என்ன செஞ்சாங்க, அவங்க தான் பொய்ய சொல்ல தூண்டினதும். அப்படி சொன்னேன். பின்னர் நான் கேட்டேன், எனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்காவது நடந்ததா அப்படி என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் எனக்கு 2 நல்ல முன்னுதாரணங்களை சொன்னார்கள். நடந்துச்சு. யாருக்கு தெரியுமா, முராரா ஹிலால், அதாவது முரார் இப்னு ரபியா, ஹிலால் இப்னு உமையா, இவங்க 2 பேருக்கும் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் சொன்னாங்க. அவர் சொல்றாரு, ஃபதக்கரூனி ரஜுலைனி, அதாவது சாலிகைன் 2 நல்ல மனிதர்கள் எனக்கு ஞாபகப்படுத்தினார்கள், அவங்க 2 பேருக்கு அதான் நிலைமைண்டா, நானும் அவங்களோட இருந்துடுறேன் என்று சொல்லி நான் நபியோடத்தில் திரும்பி போகாமல் போய்விட்டேன். அவங்க 2 பேரும் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அந்த 2 பேரும் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட நபி தோழர்கள். சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோட கட்டளைப்படுற மக்களுக்கெல்லாம் இவங்களோட யாரும் பேச வேணாம். காப் இப்னு மாலிக், முராரத் இப்னு ரபியா, ஹிலால் இப்னு உமையா, இவங்களோட யாரோடையும் யாரும் பேசக்கூடாது, தொடர்பு வைக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அவர் சொல்றாரு, தகையருலனா, இது நடந்த உடனேயே எங்களுக்கு எல்லாம் தலைகீழா மாறிட்டு, ஃபமாகிய பில் அர்லத்தி ஆரிஃபுனா ஆரிஃபு, நாங்கள் அறிந்த ஒரு பூமி அல்லாது, நாங்கள் அறிந்த நிலப்பிரதேசம் அல்ல, எல்லாமே எங்களுக்கு தலைகீழா மாறிட்டு, யாரும் பேசுறதுக்கு இல்ல, பார்க்கறதுக்கு யாரும் இல்ல, பழகிறதுக்கு யாரும் இல்ல, அப்படியாத சிச்சுவேஷன் ஆயிட்டு. அவர் சொல்றாரு, இது மாதிரி நாங்க 50 இரவுகள் இருந்தோம், எனக்கு 2 பேரை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க வயது போனவங்க, அவங்க வயது போனவர்கள், அவங்களோட வீட்டுல இருந்துட்டாங்க, அவங்களோட வீட்டுல அழுது அவங்களோட வீட்டிலேயே அவங்க குந்திட்டாங்க. அவர் சொல்றாரு, நான் இளைஞராக இருந்தேன், ஃபகுன்து அஷப்பல் கௌம், நான் இளைஞராக இருந்தேன், எனக்கு அவங்க இருக்கிற மாதிரி இருக்கலாது, தொழுகைக்கு போகணும், யாரும் பேச மாட்டாங்க, நான் தொழுகைக்கு போவேன். அவங்க வீட்டுல இருந்துட்டாங்க, நான் என்ன செய்வேன், 5 நேரம் தொழுகைக்கு போவேன், ரசூலுல்லாஹ்வை காணுவேன், சஹாபாக்களை காணுவேன், சலாம் சொல்லுவேன், யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, நான் சலாம் சொல்லுவேன், யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க, போவேன் வருவேன், யாரும் பேச மாட்டேன், மார்க்கெட்டுக்கு போவேன், யாரும் பேச மாட்டாங்க, சாமான் எடுப்பேன், யாரும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்தது. அவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவேன், தொழுகை முடிஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்களான்னு பார்ப்பேன், அசைக்க மாட்டாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்களான்னு வாயை பார்ப்பேன்,
ரசூலுல்லாஹ் வாயை கூட அசைக்க மாட்டார்கள். தொழுது கொண்டிருக்கின்றவர்கள் நபி அவர்களை பார்ப்பேன், நான் பார்த்தால் நபி அவர்கள் கண்ணை படித்துக் கொள்வார்கள். என்னை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் பார்த்த உடனே கீழே பார்த்துருவாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு உணர்வையும் பிரிச்சு பிரிச்சு சொல்றாரு. யாரும் பேசுறாங்க இல்ல, மார்க்கெட்டுக்கு போறேன், தொழுறேன், சலான் சொல்றேன், யாருமே என்னோட என்ன செய்யல, பேசவில்லை. அவர் சொல்றாரு, ஹத்தா தால அலைய ஜஃபத்துல் முஸ்லிமீன், இப்படி கடுமையாக்கி ஆக்கி எனக்கு தாங்க முடியாமல் போய்விட்டது. உடனடியாக நான் என்ன செஞ்சேன், எனக்கு மிக நெருங்கிய நண்பர், எனது பெரியப்பாவுடைய மகன் அபூ கத்தாதாவோட வீட்டுக்கு போனேன். அப்படியே ரவுனுக்கும் அடைச்சு வச்சுக்கிறாங்க. சிவத்தால ஏறி பாஞ்சேன். அவர் சொல்றாரு, சிவத்தால ஏறி பாஞ்சேன், அபூ கத்தாதா போனேன், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றேன். அவர் அல்லாஹ்வின் மீதான எனக்கு பதில் சொல்லல. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றேன், என்ன மிக நெருங்கிய நண்பர், அவரை போட்டு நான் யாரோட தொடர்பு வைத்திருக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னேன், எனக்கு பதில்